ஹே ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு யாலி கேப்கினியோட எபிசோட் 75 பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல 2 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காட்டுறாங்க. தினமும் ஃப்ளவர்ஸோட பொக்கேஸோட வர ஃபெரித் அவன்கிட்ட சுனா பேசி, இல்ல உன்னால இப்ப பார்க்க முடியாது, இன்னொரு நாள் வா அப்படின்னு சொல்லி பேசி அனுப்பிடுறா. இப்படியே தினமும் நடக்குது. இது மாதிரி நாட்கணக்கு இல்ல, மாச கணக்கா செய்யறேன் பிரித்து பார்க்காம அவாய்ட் பண்ணிட்டே இருந்திருக்கா. ஒரு நாள் இல்ல என்னால முடியாது, நான் பார்த்தே ஆகணும், அவ எப்படி இருக்கான்னு எனக்கு தெரியணும், தயவு செஞ்சு என்னை விடியல, நானே போறேன், இது எனக்கும் செய்யறனுக்கும் நடுவுல இருக்குது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தூரத்துல செய்ரன் சினனோட பேசி சிரிச்சிட்டு இருக்கத அவன் பாக்குறான். நான் இல்லாம அவ எப்படி சிரிக்கிறா, அவ நல்லா இருக்கா, மேக்கப் பண்ணிருக்கா, லிப்ஸ்டிக் போட்டிருக்கா, ஏன் என்ன மட்டும் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவ கேட்கிறான். சினன் சேரனோட நெக்ஸ்ட் ரூம்ல இருக்கிற ஒருத்தன், ரெண்டு பேரும் ஒரே கண்டிஷன்ல தான் இருக்காங்க. ரெண்டு பேர்த்தையும் டிஃப்ரெண்ட் லெவல்ல புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவளுக்கு இதுக்கு மேல உன்னை பார்க்க வேண்டாம், அவ லைஃப்ல நீ வராத அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. நீ என்ன சொல்ற, நான் இல்லாம அவ எப்படி வாழ்வா, அவ என்னோட வைஃப், எங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் நீ வராத அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லும்போது, இந்த டெசிஷன் செய்யறனோடது, எனக்கு நீயா இல்ல செய்யறான்னு கேட்டா நான் செய்யறன்னு தான் சூஸ் பண்ணுவேன், நீ தயவு செஞ்சு அவள் லைஃபை விட்டு போயிரு, அவளா உன்னை தேடி வர வரைக்கும் வராத அப்படிங்கிற மாதிரி சொல்வா. செய்யறன் இல்லாம நான் செத்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லும்போது, அப்ப செத்து போ, என் தங்கச்சி வாழ்ற காலத்துலயாவது நிம்மதியா வாழட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்டு அவன் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் அங்கிருந்து போகும்போது திரும்பி பார்த்தா சேரன் இவளை பார்த்துட்டு நின்று இருக்கா. இவ போய் சேரனை சமாதானப்படுத்துறா. எனக்கு வேற வழி தெரியல, நான் சாகிறத ஃபெரித் பார்க்க வேண்டாம், அதனாலதான் நான் ஃபெரித் அவாய்ட் பண்றேன், என்னால முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுகிறா. ஆக்சுவலா இவ பொழைப்பாளா இல்ல வாழ்வாளா அப்படிங்கிறது இவளுக்கே தெரியல. இவளோட இந்த கண்டிஷன்ல ஃபெரித் அவ கூட வாழ வேண்டாம் அப்படிங்கறதுனால அவ இந்த டெசிஷன் எடுத்திருப்பா. இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. 2 இயர்ஸ் ஆச்சு நம்ம பார்த்து அப்படிங்கிற மாதிரி சைடுன்னு சொல்லும்போது 2 வருஷம் 1 மாசம் 11 நாள் அப்படின்னு சொல்லி ரொம்ப கரெக்டா ஃபெரித் சொல்றான். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு சினன் வந்துடுறான். ரெண்டு பேரும் கை கத்து நிற்கும் போது ஒருத்தர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. நான் போய் அப்படின்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஹேர் ஸ்டைல் உனக்கு ரொம்ப நல்லா சூட் ஆயிருக்கு அப்படின்ட்டு போறான். இவன் நேரா போய் அப்படின்னு பார்த்துட்டு மேரேஜ்க்குள்ள போறான். அப்போ தொண பொண்ணு தொண மாப்பிள்ளையா செய்யணும் சினனும் தான் நிற்பாங்க. சினன் சடனா ஃபெரித் கிட்ட வந்து, நீ வரல அப்படின்னா தான் நாங்க நிக்கணும், நீ தான் என்னை விட பயங்கர க்ளோஸ், ஸோ நீ போய் அப்படின்னு கிட்ட நில்லு அப்படிங்கிறான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வேண்டான்னு சொன்னாலும் அதுக்கப்புறம் ஃபெரித் போய் அவங்க கூட நிக்கிறான். இப்படி ஒன்னா நிக்கிறப்போ அவனுக்கு கல்யாணமான நிறைய ஞாபகங்கள் வருது. அப்போ சுனாவோட நெக்லஸ் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. இதை டிசைன் பண்ணது சேரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ டான்ஸ் ஆட போயிருவா. நீ இன்னும் ட்ரா பண்றியா அப்படின்னு கேட்கும்போது, என் அக்காக்காக நான் ட்ரா பண்ணேன் அப்படின்னு சொல்றான். இது எல்லாத்தையும் பாக்குற சினன் ஒரு மாதிரி பொசசிவ் ஆகுறான். இதை தெரிஞ்சுக்கிட்ட சினன்ட்டு போய் பேச ஆரம்பிக்கிறான். இப்படியே எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சேரனை பார்க்க முடியாம அங்க இருக்கிற ஆல்கஹாலை எடுக்கலான்னு நினைப்பான். பட் பயங்கர யோசனையா இருக்கும். பட் அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத ஏத்துக்க முடியாம ஆல்கஹால் எடுத்து குடிச்சிட்டு அங்கிருந்து அவன் கிளம்பிடுறான். டான்ஸ் ஆடிட்டு இருக்க சேரன் நோட் பண்றதெல்லாம் ஃபெரித்த மட்டும்தான். அவன் அங்க இல்ல அப்படின்னு தெரிஞ்சது இவ தனியா வந்து ஒரு மாதிரி டல் ஆகுறா. இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்ட சினன் அவனை ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காக, நீ தான் எனக்கு எல்லாம், நீ மட்டும் தான் என்னோட ஹாப்பி பிளேஸ் அப்படி இப்படின்னு நிறைய வார்த்தைகள் சொல்றா. கல்யாணத்துல இருந்து நேரா ஃபெரித் போறது குடிக்கிற இடத்துக்கு தான். அங்க போய் பயங்கரமா குடிக்கிறான். அங்க போய் சேரன் நினைச்சு வேற ஒரு பொண்ணு கூட பயங்கரமா ஆடிட்டு இருக்கான். சேரனோட ஞாபகங்கள் இருந்து ஃபெரித் இப்ப வரைக்கும் முழுசா வெளிவரவே இல்லை. அவன் தள்ளாடி வந்து நேரா குப்பை தொட்டியில விழுந்து கிடப்பான். அந்த இடத்துல அவனை வந்து காப்பாத்துறது டியர் தான். சைரனை வீட்டுல டிராப் பண்ணும்போது கூட சினன் சரியில்லை. அவன் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, நீ இஸ்தான்புல் வந்ததுல இருந்து அடிக்கடி என்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்ற, நீ தான் எனக்கு எல்லாங்கிற, நீ மட்டும் தான் எனக்கு ஹாப்பி பிளேஸ் அப்படிங்கிற, எல்லாமே சொல்லிட்டு இருக்க, இது எல்லாத்தையும் நீ என்கிட்ட சொல்றியா இல்ல உங்ககிட்டயே நீ சொல்லிட்டு இருக்கியா, நீ இங்க வந்ததுல இருந்து டோட்டலா மாறிட்ட அப்படின்னு சேரன் கிட்ட இருக்கிற மொத்த சேஞ்சஸையும் ஒரே டைமிங்ல போட்டு உடைக்கிறான். சேரனுக்கு இது புரியுது. பட் ரியாலிட்டியா அவளால மறைக்க முடியல. புதுமண தம்பதிகள் ரெண்டு பேரும் ஹோட்டல் ரூமுக்கு போறப்போ தூரத்துல ஒருத்தர் பாக்குற சொன்னா, நீ போ அப்படிங்கிற மாதிரி சிக்னல் பண்றா. மேல போனதும், நீ ரொம்ப ஸ்வெட்டா இருக்கு, நீ போய் குளிச்சுட்டு வா, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமா கீழே போய், உனக்கு என்ன வேணும் இப்ப வந்து நிப்பியா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. நீ தான் சொன்னில கல்யாணம் முடிஞ்சது பணம் தரேன்னு, பணத்தை கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். இங்க பாரு, நான் சீக்கிரமே தரேன், என்ன டார்ச்சர் பண்ணாத, நீ பணம் தரல அப்படின்னா எல்லா உண்மையும் அப்படின்னு கிட்ட நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி அவன் வான் பண்ணிட்டு போறான். இவன் என்ன உண்மையை மறைக்கிறான்னு தெரியல. இந்த நைட் டைம்ல சின்னர் போய் அவங்க அம்மாவை பயங்கரமா சமாதானப்படுத்துறான். ஆக்சுவலா அவளுக்கு செய்யறேன்னு சுத்தமா பிடிக்கல. அவளை பத்தின நியூஸ் எல்லாமே அவளுக்கு டோட்டலா தெரியும். அவ என்ன மீன் பண்றா அப்படின்னா, கோர்கன் ஃபேமிலி ஏதோ ஒரு ஆண்டப்ங்கிற கிராமத்துல இருந்து இங்க வந்து பணக்காரங்களானவங்க. ஆனா நம்ம 7 தலைமுறையா இஸ்தான்புல்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாத்த விடவும் ரொம்ப மரியாதையான பணக்கார குடும்பம். அவ அந்த குடும்பத்துக்கே என்ன பண்ணான்னு தெரியுமில்ல, இப்படிப்பட்ட பொண்ணு உன் லைஃப்க்கு ஆகாது, நீ ஸ்டார்டிங்ல என்ன சொன்ன, ஜஸ்ட் சும்மாதாமா இவளெல்லாம் நான் லவ் பண்ணுவேனா அப்படிங்கிற மாதிரி நீ சொன்ன, ஆனா இப்போ சீரியஸ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற, எனக்கு இதெல்லாம் ஒத்து வர மாதிரி தெரியல அப்படிங்கிற மாதிரி வான் பண்றா. இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்,
சைரன் இல்லாம என்னால வாழ முடியாது, நான் இப்பதான் செத்து பொழைச்சு வந்திருக்கேன், என்னை மறுபடியும் எதுவும் பண்ண வச்சாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வான் பண்ணிட்டு போறான். இங்க நைட் டைம்ல தூங்கிட்டு இருக்கும்போது சைரனுக்கு ஒரு கனவு வருது. என்ன அப்படின்னா, ஃபெரித்தோட டான்ஸ் ஆடிட்டு இருக்க மாதிரி, இவ்வளவு நாள் நீ எங்க இருந்த அப்படின்னு சொல்லி ஃபெரித் கேட்கும்போது சடனா சினனோட கை வந்து சைரனை பிடிக்குது. அப்போ என் கையை விடு ஃபெரித் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்வா. நீதான் என் கையை பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது பார்த்தா சைரன் தான் ஃபெரித்தோட கையை பிடிச்சிட்டு இருப்பா. ரெண்டு பேர்த்தோட கையும் இப்ப அவகிட்ட யார் கையை விட போறா, யார் கையை பிடிக்க போறா அப்படின்னு சொல்லி ஒரு திகிலான கனவு காண்கிறா. அந்த பயத்துல இருந்து எந்திரிக்கும் போது வீட்டுக்கு பாட்டி வந்திருக்காங்க சுனாவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. டைம்ல எந்திரிக்கிற ஃபெரித் ரொம்ப மோசமான நிலைமையில எந்திரிக்கிறான். அவனை பார்த்ததுமே டியர் திட்ட ஆரம்பிச்சிடறான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இந்த குடி பழக்கத்தினால, இந்த குடினாலதான் நான் என் அம்மா அப்பாவை இழந்தேன், இந்த 1.5 வருஷத்துல ஒரு டைம் கூட நீ குடிக்கல, இப்போ குடிக்கிற அப்படின்னா என்ன அர்த்தம், நீ எல்லாத்தையும் மறந்துட்ட, அவ இனிமேல் உன் லைஃப்ல இல்லைன்னு சொன்ன, அவ இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, மறுபடியும் ஏன் இந்த குடிப்பழக்கத்துக்கு போற, என் அம்மா அப்பாவை நான் இழந்ததுக்கு காரணம் இந்த குடினாலதான், இப்ப நீ அதை தொடரனா நீ எனக்கு வேணாம், முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி கண்டபடி திட்டு அனுப்பிடுறா. இந்த டைம்ல இந்த ஆர்கனோட செக்ரட்டரி அவங்க அம்மா வீட்டுக்கு போறா. அவங்க அம்மா ஆக்சுவலா ஒவ்வொரு வீட வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு வேலைக்காரியா இருந்தவங்க. இப்ப இப்படி வந்ததுமே சீக்கிரமா நீ அவங்க கிட்ட இருக்கிற பணத்தில வாங்கு, 2 வருஷமா அவங்க கூட பழகிருக்க, இப்ப அவன் கம்பெனியே மூழ்கிற நிலைமையில இருக்கு, பிரெக்னென்ட் ஆயானா மட்டும் பத்தாது, அவன்கிட்ட இருந்து ஏகப்பட்ட பணத்தை நீ சுருட்டி இருக்கணும், என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லி கண்டபடி திட்டி அடிக்கும்போது சடனா அவளுக்கு ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருது. அதனால ஆர்கன்ட்ட சொல்லி இவங்க உடனே ஹாஸ்பிட்டல் போறாங்க. இப்ப கம்பெனில என்ன நடக்குது அப்படின்னா, கம்பெனி இப்ப திவால் ஆகிற நிலைமையில இருக்குது. ஃபெரித்தோட டிசைன்ஸ் மட்டும் தான் காப்பாத்திட்டு இருக்கு. பட் இப்ப அவன் டிசைன் பண்ண முடியாத நிலைமையில இருக்கான். அவன் கூட ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பான். அவன் சரி நம்ம பீஸா சாப்பிடலாம், அப்பதான் நீ நார்மல் ஆக அப்படின்னு சொல்லி அவனை பீஸா சாப்பிட்றதுக்காக கூட்டிட்டு போவான். இதே நேரத்துல சீனன் நேத்து நடந்ததை பத்தி ஆர்கியூ பண்ணிட்டே வருவான். சடனா இந்த பீஸா ஷாப் பார்த்ததுமே ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம இங்க சாப்பிட போலாம், எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறா. இவ என்ன ஞாபகத்துல கூட்டிட்டு போயிருப்பா அப்படின்னா, ஃபெரித்தை ஏதாவது ஒரு வழியில பாக்கலாம் அப்படிங்கிற மென்டாலிட்டியில டக்குனு உள்ள கூட்டிட்டு போயிருப்பா. அங்க போய் சாப்பிட்றதுக்காக ஆர்டர் பண்றப்போ அங்க இருக்கிற எல்லாருக்குமே சேரன் பத்தி தெரிஞ்சிருக்குது. இது அவனுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதே டைம்ல இவ வாசலையே பார்த்துட்டு இருப்பா. நீ யாரை பார்த்துட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்பான். பட் அவ எதுவும் சொல்ல மாட்டா. சரி நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து போகும்போது நீ என்ன பண்ணிட்டு இருக்க லூசுத்தனமா அப்படின்னு சொல்லி அவ மனசே அவளை காரி துப்புது. முதல்ல வாசல பாக்குறது நிப்பாட்டு, சினன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, நீ ஏன் ஃபெரித்தை நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்டபடி திட்டும் போது சடனா சினன் வந்துருவான். சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி இவங்க போறப்போ வெளியே போறப்போ கரெக்டா ஃபெரித்தும் அவனோட அசிஸ்டன்ட் உள்ள வராங்க. அந்த அசிஸ்டன்ட் மயங்கி கீழே விழுந்துடுறான். சரின்னு ஃபெரித்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சரி நான் ஆம்புலன்ஸ் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது ஐயோ ஆம்புலன்ஸா பயங்கர சத்தமா இருக்கும், வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவனே எந்திரிச்சிருவான். சரி இந்த தண்ணியாவது குடின்னு சொல்லி இவ தண்ணி கொடுக்கும்போது ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர்லா அப்படின்றான். இதை பாக்குறப்ப சினனுக்கு உள்ளவே கடுப்பாகுது. சினன் சைரனை பத்தி ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கான். உங்ககிட்ட இருக்கிற சேஞ்சஸ் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது, நீ ரொம்பவே டிஃப்ரெண்டா நடந்துக்க ஆரம்பிச்சிட்ட, எனக்கு நல்லாவே தெரியும் இந்த டைமிங் அங்க ஃபெரித் வருவான் அப்படின்னு, அதனாலதான் நீ அங்க கூட்டிட்டு போன, உன்னை பத்தி அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு, நீ என்ன பண்ற ட்ரை பண்ற, நீ சொல்றதெல்லாம் வேற, நீ நடந்துக்கிறது எல்லாம் எனக்கு தெரியறது வேற, உனக்கு எது வேணும் அப்படிங்கறத தெளிவா முடிவு பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். வீட்டுக்கு வர பாட்டி அவளுக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட அம்மாவோட செயின். இதை நான் உனக்காக கொடுக்கணும்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நம்ம குடும்பத்தை சேர்ந்தது உன்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. டைம்ல பணம் கேட்டு இருக்கிறவன் மெசேஜ் பண்ணிருப்பான். அவனை பார்க்கலாம் அப்படிங்கறதுக்காக இவ வெளியே போறா. எனக்கு பணத்தை கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நான் சீக்கிரமா ரெடி பண்றேன், அது வரைக்கும் பொறுமையாருன்னு பேசுவா. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து காட்டுப்பூச்சி கவனிச்சுட்டு தான் இருக்கான். சரி அது வரைக்கும் இந்த நெக்லஸ் கொடு அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறான். இந்த நெக்லஸ் சுனா அவன்கிட்ட கொடுத்ததுமே என்ன நெக்லஸ் அவன்கிட்ட கொடுக்குற ஏ அப்படின்னு சொல்லி அவன் சத்தம் போடுவான். உடனே அப்பா இங்க பாருங்க, அவன் ஒரு ஜுவல்லர், அந்த நெக்லஸ் கொஞ்சம் கிளீன் பண்ணணும், ரெடி பண்ணணும், அதுக்காக தான் கொடுத்துருக்கேன், நான் திரும்ப வாங்கிக்குவேன், நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா. இந்த ஆர்கன் நேரா இந்த செக்ரட்டரியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இனிமேல இவ இங்கதான் இருப்பா, அங்க இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃப் இல்ல, அதனால இங்கதான் என் கூட தான் இருக்க போறா அப்படிங்கிற மாதிரி இவன் மீன் பண்றா. அங்க இருக்கிற யாருக்குமே அது பிடிக்கவே இல்லை. இந்த காட்டுப்பூச்சிக்கு நைட் சாப்பாடு கொடுக்கறதுக்காக பாட்டி வந்திருப்பாங்க. அந்த ஃபேமிலி செயினை என்கிட்ட கொடுத்துருக்க வேண்டியது தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் சுனாட்ட தான் அது இருக்கணும், நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அதை கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தேன், ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி நான் வாங்கிட்டு வந்தேன், அது இனிமேல் சுனாட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொல்றாங்க. அப்பதான் இவனுக்கு ரொம்ப தெளிவா புரியுது, இதை அவ ரிப்பேர் பண்றதுக்காக கொடுக்கல அப்படின்னு. இப்படியே மார்னிங் ஆக ஃபெரித் ரொம்பவே பிரச்சனையில் இருக்கான். அவனால டிரா பண்ண முடியல அப்படிங்கிறத சைரன் தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்காக நைட் ஃபுல்லா டிரா பண்ணி காலையில அப்தின் கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, இதை எப்படி அது ஃபெரித் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி நிறைய நியூ டிசைன்ஸை டிசைன் பண்ணி அதை அப்தின் கிட்ட கொடுத்து அனுப்புறா. இதே மார்னிங் டைம்ல சினன் எங்கேயோ அவசரமா கூப்பிட்டான் அப்படிங்கறக்காக அவன் கூட கார்ல ஏறி கிளம்புறா. சுனா அந்த மிரட்டிட்டு இருக்க ஒருத்தனை பாக்குறதுக்காக கிளம்புறா. அவ பின்னாடியே இந்த காட்டுப்பூச்சியும் போறான். அவன் கிட்ட பணத்தை கொடுத்துட்டு இதுக்கு மேல என்ன டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லும்போது அப்தின் ஒரு கோர்ஹன் அப்படிங்கிற உண்மை அவனுக்கு தெரியற வரைக்கும் நான் கண்டிப்பா உன்னை டிஸ்டர்ப் பண்ணுவேன், இந்த பணம் எனக்கு கொஞ்ச நாளைக்கு தான் பத்தும், இன்னும் நிறைய பணம் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணிட்டு அவன் அங்கிருந்து போறான். இதை கேட்டு சுனா ஒரு மாதிரி தலை சுத்தி உட்காரும்போது இந்த காட்டுப்பூச்சி ஷாக் ஆகுறான். என்னது அப்தின் கோர்ஹனா, அவன் அந்த வீட்டு வேலைக்காரன் இல்லையா, என்னடா சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இவன் ஷாக் ஆகுறான். இதே டைம்ல ஒண்ணுமே வரைய முடியாம எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுருக்கிற ஃபெரித் அந்த இடத்துக்கு டியர் வரா. இதை வந்துட்டு அப்தின் கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அது ஃபுல்லுமே
செய்யறனோட டிசைன்ஸ் ரொம்ப பக்காவா, ரொம்ப அழகா, ரொம்ப சூப்பரா இருக்கு. இதை பார்த்து அவ பயங்கரமா சந்தோஷப்படும் போது டியர் அங்க இல்ல, தூரமா நின்னுட்டு, தள்ளி போன டியர் உன்னை காப்பாத்துற ஏஞ்சல் தான் வந்துட்டாலே, இதுக்கு மேல நான் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு போறா. இதே நேரத்துல சினன் சேரனை கூட்டிட்டு வந்திருக்க இடம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ். இங்க எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நீ நடந்துக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. உனக்கு உண்மையாலுமே நான் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை எனக்கு இங்கேயே சொல்லு. நம்மளுக்கு ரொம்ப நாள் டைம் இல்லை, நம்ம செத்து பொழைச்சு வந்திருக்கோம், இதுக்கு மேலே நம்ம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும், எனக்கு நீ முடிவை சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஸ்டார்டிங்ல இவ பயந்து பேக் அடிப்பா. ஏன்னா அவ மனசும் மூளையும் பிரசன்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் நடுவுல மாட்டிட்டு சிக்கி தவிச்சிட்டு இருக்கு. இப்போ பழசுல நடந்த ஒரு விஷயத்த காட்டுறாங்க. இந்த மாதிரி மாச கணக்குல செய்றேன் ஃபெரித்தை பார்க்காம இருந்ததுனால ஃபெரித் ஒரு பர்டிகுலர் டைம் மேல வராம இருந்திருப்பான். அப்போ இன்னுமே மனசொடிஞ்சு போய் எப்படா ஃபெரித் வருவான், அவனை ஒரு டைம் அது பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த நேரத்துல இவன் நான் கூடவே ஆறுதலா இருந்திருப்பான். நிறைய விஷயங்களை சொல்லி அவளோட மனசை மாத்திருப்பான். நம்ம இருக்க போறோமா சாக போறோமான்னு தெரியாது, ஆனா நான் இருக்கிற நாள் முழுக்க உன்னை நிறைய கண்ட்ரிஸ் கூட்டிட்டு போய் நல்ல மெமரிஸ் கிரியேட் பண்ணி உனக்கு பிடிச்சமான வாழ்க்கையை நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவ மனசை மாத்திருப்பான். அதை யோசிச்சு பார்த்து சரி ஓகே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. இவங்க 2 பேரும் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குள்ள போறாங்க. உள்ள ஒருத்தி சடனா ஓடி வந்து நான் தான் சைன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. இது யாரு அப்படின்னு பார்த்தா சின்னனோட சிஸ்டர். இவங்க 2 பேத்துக்கும் கல்யாணம் அந்த இடத்துல நடந்து முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.